Please subscribe Sadhguru Sai Creations. சித்த மருத்துவத்தில் எல்லா மூலிகையுமே நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் பொதுவாக நமக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தோல் சார்ந்த பிரச்சனைகள்னால் இந்த ஃபங்கஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனை, பூஞ்சை தொற்று, தலையிலுமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. தலையில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது வந்து நம்ம புழுவெட்டு அப்படின்னு சொல்கிறோம், அலோபேஷியா ஏரேட்டா. ஸோ மீசை தாடி பகுதிகளையும் ஒரு சிலருக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ தலையில் தேய்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே மறைந்து புதிய முடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். மூலிகைகள் அப்படின்னா எல்லாமே மூலிகைகள் தான். நம்ம எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். சில மூலிகைகள் வந்து விஷத்தன்மை நிறைந்தது, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எட்டி வந்து மிகுந்த ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்கிறோம். தெரியாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி உயிரை பறிக்கக்கூடியது. அதிலிருந்து கூட கேன்சருக்கான மருந்து நம்ம சித்த மருத்துவத்தில் செய்கிறோம். உயிரை காக்கக்கூடிய மருந்துகளில் எட்டியும் ஒன்று. எட்டி மரப்பட்டையிலேருந்து, எட்டி வேர்பட்டை, எட்டி விதைகள்லேருந்தும் நிறைய மருந்துகள். அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம கசப்பு, அதாவது விலங்குகள் கூட இதை சாப்பிடாது. வறண்ட நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு பார்த்தோம்னா குமட்டிக்காய். திருஷ்டி கழிப்பதற்கு வீட்டில் வந்து நம்ம திருஷ்டி போக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கண் திருஷ்டி எடுக்கிறதுக்கோ இல்லை வீட்டில் வந்து குங்குமம்லாம் தடவி நம்ம வாசலில் வைப்போம். அதோடு இதோட பலன் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் சித்த மருத்துவத்தில் எல்லா மூலிகையுமே நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் இந்த கும்மட்டிக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகை. இதை வந்து நம்ம எப்படி விஷத்தன்மை இருக்கக்கூடியதை கூட நம்ம மருந்தாக மாற்றி சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறோன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தோல் சார்ந்த பிரச்சனைகள்னால் இந்த ஃபங்கஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனை, பூஞ்சை தொற்று. நிறைய பேருக்கு இந்த பூஞ்சை தொற்று வந்து என்ன பண்ணுன்னா, இந்த தொடை இடுக்கு பகுதிகள்லாம், காற்று போகாத பகுதிகளில், அதிகமான வேர்வை இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னா அரிப்பு ஏற்பட்டு அந்த இடமே வந்து புண்ணாக்கி வச்சிரும். எனக்கு வந்து கை வச்சு அது சொரிஞ்சாதான் சரியாகுது, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அரிப்பு ஏற்படுது, இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே தொடை இடுக்கு பகுதிகளில் நிறைய பெண்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸில், அண்டர் பிரெஸ்ட்டில் வியர்வை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ஸோ இந்த பிரச்சனை வந்து வந்துட்டுருக்கு. தலையிலுமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. தலையில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது வந்து நம்ம புழுவெட்டு அப்படின்னு சொல்கிறோம், அலோபேஷியா ஏரேட்டா. ஸோ மீசை தாடி பகுதிகளையும் ஒரு சிலருக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. தலைப்பகுதியில் இந்த புழுவெட்டு இருக்கும் பொழுது ரவுண்டாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல சுத்தமாக முடிய வராது போல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். இந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த குமட்டிக்காயை பறிச்சுட்டு வந்து அந்த இடத்துல வந்து டெய்லி தேய்ச்சிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி குமட்டிக்காயை கிராமப்புறங்களில் எல்லாமே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தலையில் தேய்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே மறைந்து புதிய முடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த குமட்டிக்காய் டெய்லி நம்ம எங்கே போய் எடுக்கிறது, இது முடியாது அப்படின்னா குமட்டி தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த குமட்டி தைலம் எதற்கு பயன்படுதுன்னா, நிறைய இந்த மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு எக்ஸிமா இருக்குது. எக்ஸிமானா கரப்பான் நோய் அப்படின்னு சொல்கிறோம். கரப்பான் நோய் குணமாவதற்கு இந்த குமட்டி தைலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ பூஞ்சை தொற்று இருக்குதுன்னா இது தாராளமாக இந்த குமட்டி தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதை எப்படி செய்யலாம்னா எங்குமே எளிமையாக இது கிடைக்கும். கிராமப்புறங்களில் இன்னும் நிறையவே கிடைக்கும். இந்த குமட்டிக்காயை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா உரலில் வச்சு இடித்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக உரலை வச்சு இடித்ததுக்கப்புறம் நல்லா அதை வாஷ் பண்ணணும். ஏன்னா மிகுந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடியது, மற்ற உணவோடு இது கலந்துடக்கூடாது. ஸோ இதை நம்ம நல்லா இடித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த உரலை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுக்கணும். மஞ்சள் பொடி எவ்வளோன்னா, நம்ம தேவையான அளவுக்கு, குமட்டிக்காய் இத்தனை அப்படின்னு கிடையாது. இப்போ 1 லிட்டர் அளவுக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 குமட்டிக்காய் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இதை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் பொடி எவ்வளோன்னா ஒரு 300 கிராம் தேவைப்படும். மஞ்சள் பொடி ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருஞ்சீரகம்
இந்த கருஞ்சீரகமும் எவ்வளோனா ஒரு 300 கிராம் அளவுக்கு பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மஞ்சள் கருஞ்சீரகம் இது ரெண்டுமே தண்ணீர் விட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸோ மஞ்சள் பொடியோட இந்த கருஞ்சீரகமும் சேர்த்து 5 மணி நேரம் ஊறணும். கும்மட்டிக்காயும் இடித்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தைலமாக காய்ச்ச போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற கும்மட்டிக்காயும் அதில் சேர்த்து கலந்து இந்த மஞ்சள் கருஞ்சீரகம் ரெண்டும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இது தைல பதத்தில் நமக்கு கிடைக்கும். ஸோ தைலம் பதத்தில் கிடைக்கிற வரைக்கும் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த ஆயிலை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தலையில் இருக்கக்கூடிய புழுவெட்டு, ஹேர் ஃபால் இருக்கும், நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். டேண்ட்ரஃப்மே ஒரு வகையான பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான். ஸோ இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்துச்சுன்னா தலையில் இந்த எண்ணெயை தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கண்ணில் பட்டாலோ இல்லை வாயில் படும்போது ரொம்ப அதிகமான கசப்பு சுவையோ, கண்ணில் படும்போது ஒரு எரிச்சலும் ஏற்படும். ஸோ இது தலையில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைமுடியை அலசிட்டு வரலாம். புழுவெட்டு இருக்கக்கூடிய இடத்துல டெய்லி நம்ம 2 வேளை இந்த கும்மட்டி தைலத்தை அந்த இடத்துல நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா நாளடைவில் முடிகள் வந்து புதிய முடிகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த கும்மட்டி தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதை பயன்படுத்தி ரொம்ப மினிமம் அமௌண்ட்டாக இதை சேர்த்து செய்யக்கூடிய மெழுகு வகைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. கும்மட்டி மெழுகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மெழுகு எதுக்கு பயன்படுதுன்னா, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது இல்லையா, அவர்களுக்கு இது மிக சிறந்த ஒரு மருந்தாக இந்த கும்மட்டி மெழுகு இருக்குது. சித்த மருத்துவத்தில் 64 வகையான மருந்து வகைகள் இருக்குது. அதில் மெழுகும் ஒரு வகை. இடிவல்லாதி மெழுகு, ரசகந்தி மெழுகு, இந்த மாதிரி நிறைய மெழுகு வகைகளில் கும்மட்டி மெழுகும் ஒன்று. இந்த மெழுகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லிகிராம், சின்னதாக ஒரு பட்டாணி சைஸ்க்கு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வரும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்குது. கும்மட்டியிலிருந்து உப்பு எடுக்கிறதும் நம்ம வழக்கத்தில் இருக்குது. கும்மட்டி உப்புன்னு சொல்லுவாங்க. பொதுவாக தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய உப்பு வகைகள் மிகுந்த வீரிய குணம் இருக்கக்கூடியது. ஸோ அந்த வகையில் இந்த கும்மட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய உப்பு எதற்கெல்லாம் பயன்படுது வந்து ரொம்ப ரேர்னு சொல்லலாம். கும்மட்டி உப்பு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிடும் அதுலேருந்து உப்பு எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்து சேகரித்து வைத்த உப்பு சும்மா ஒரு சிட்டிகை கூட இல்லை, ஒரு கடுகு அளவு எடுத்து யூஸ் பண்ணால் கூட போதும், அவ்வளவு வீரியம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த உப்பு எதற்கெல்லாம் பெண்களுக்கு ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். பல வருடங்களாக குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது, ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்குது, தேவையில்லாமல் நமக்கு வந்து யூட்ரஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த இன்ஃபேண்டல் யூட்ரஸ் இருக்குது. ஸோ ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடையலை அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்குது. அதை சரி பண்ணணும்னா இந்த கும்மட்டி உப்பை தாராளமாக பயன்படுத்தலாம். இது வந்து டைரெக்டாக நம்ம எடுக்க முடியாது. மற்ற சூரண வகைகளையோ இல்லை லேகியத்துக்குள்ளேயோ இல்லை கருப்பட்டிக்குள்ளே வைத்து தான் இந்த கும்மட்டி உப்பை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இது வந்து மருத்துவர் அறிவுரைப்படி இந்த கும்மட்டி உப்பை நம்ம பயன்படுத்தணும்னா உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு இந்த கும்மட்டி உப்பு பயன்படுது. நிறைய பேருக்கு தைராய்டு கிளாண்டில் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். காரணமே இல்லாமல் எனக்கு எதுக்கு தைராய்டு இவ்வளோ பெருசாக இருக்குது, தைராய்டு சிஸ்ட்டு வந்து உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இல்லை கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும், இல்லை நம்ம உடலில் எங்கே மார்பக புற்றுநோய் இருந்தாலும் சரி, செர்விக்ஸில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், இல்லை லங்ஸில் இருக்கக்கூடிய புற்றுநோய், எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் அந்த செல்களை அழிப்பதற்கு நமக்கு கும்மட்டி உப்பு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம கும்மட்டி உப்பு மருத்துவ ஆலோசனைப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. ஒவ்வொரு மூலிகையுமே ஸோ என்னதான் அதற்கு வந்து நமக்கு நச்சுத்தன்மை இருந்தாலும் அதை அகற்றி அதில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்து மருந்தாக பயன்படுத்தக்கூடிய கலை தான் சித்த மருத்துவத்தின் ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் புழுவெட்டுக்காக, அதாவது நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, ஸோ இந்த அலோபேஷியா ஏரேட்டா ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த தைலத்தை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நாளடைவில் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.